ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு போகி இல்லையா? போகி எதுவும் வந்து க்ளீன் பண்ண விட்டாங்க. ஆக்சுவலாக வீடு மொத்தம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் எங்கள் ரூமை இன்னும் நாங்கள் க்ளீன் பண்ணல. பிகாஸ் ஆஃப் ஸோ மச் ஆஃப் ஒர்க்குங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. அப்படி கொஞ்சம் ரோல் ஆகுது. ஸோ மச் ஆஃப் ஒர்க் இருந்துச்சு, எக்ஸாமு. ஸோ அதனால் எதுவும் பண்ண முடியல. இன்றைக்கி ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி சண்டே கிடையாது, எங்களுக்கு சண்டே தான். இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குறேன். ஆமாம், சண்டே தான். எனக்கும் என் தங்கச்சிக்கும் நிறைய வேலை இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷெல்ஃபை தான் நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம். அதாவது நான் எழுந்தது, ஆமாம், நான் எழுந்தது லேட்டுங்க இன்னைக்கு. நான் எழுந்தது லேட்டு. என் தங்கச்சி சீக்கிரமாக எழுந்து அவளோட ஷெல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணிட்டான். எந்த அப்படியே ஒதுக்கி விட்டா. இப்போ வந்து ஆனால் நான் சும்மா விட்டுருவேனா, என் செல்ஃபுக்கு இப்போ மண்டபம் கொண்டு வச்சு உங்களுக்கு கஷ்டம். எல்லா ட்ரெஸ்ஸும் ஒன்றா இருக்குது. இங்கே ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்குங்க. அதாவது எனக்கு இருக்க கெட்ட பழக்கம் என்ன தெரியுமாங்க, இந்த சென்டிமெண்ட் ட்ரெஸ்ஸு, குட்டி வயசு ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வந்து ஆமாம், இதெல்லாம் தூக்கி போட எனக்கு மனசே வராது. இன்னும் இருக்கும். நான் எடுக்கும் போதெல்லாம் காட்டுறேன். அது எத்தனாவது படிக்கும் போது வச்சதுன்னா எனக்கு இன்னும் 10 அந்த ட்ரெஸ்லாம். கரெக்டு தானே? எனக்கு இன்னும் அந்த ட்ரெஸ்லாம் 10, அதெல்லாம் தூக்கி போட மனசு வராது. ஆனால் அந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க என் வீட்டில். நானே சொல்கிறேன், வீட்டில் நான் சொல்கிறேன் அந்த ட்ரெஸ்லாம் அலோடு கிடையாது. இந்த ஷெல்ஃபுக்கு இடம் கிடையாது. நிறைய ட்ரெஸ்ஸு போயிட்டோம் நான் பேசிக்காக. நாங்கள் மட்டும் சரி, ஓகே. நம்ம மடிக்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரெண்டும் என் தங்கச்சியோட அவள் க்ளீன் பண்ணி வச்சுட்டான். இது மேலே நான் பண்ணணும். இப்போ என்னம்மா ஆரம்பமே அழக்கமாக இருக்கு. இந்த இங்கிலீஷ் பேப்பர்லாம் யார் படிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் இங்கிலீஷ் பேப்பராக தான் இருக்கும். நான் ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, படிக்க மாட்டாங்க. உனக்கு வேஸ்ட்டு டைலாக் போட காசு வச்சு நசிங்க பற்றிடா என்ன இப்படி மடிச்சு வச்சுருக்க. அவ்வளோதான், சண்டே ஆரம்பிக்க போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். சண்டே ஆரம்பிக்க போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். வீடியோன்றதுனால கொஞ்சம் டீசெண்டா வச்சு நின்று பாரு, உனக்கு தெரியும். எடு கொஞ்சம் டீசெண்டா பேசு அக்கா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இதெல்லாம் நான் இதுக்கு தொட்டது கூட இல்லை. வாங்கின புதுசுல ஒரு வாட்டி போட்டேன், அவ்வளோதான். சும்மா இருக்கு ஷோகேஸ்க்கு, அவ்வளோதான். பெண் தானே, பெண் கிட்ட ட்ரெஸ் இருக்குமே அப்படின்னு காட்டி அது கஷ்டப்பட்டு வண்டி கொடுத்தா என்ன பண்ற பாருங்க. இந்த பக்கம் இப்படி ஆடு ஓரமா அடுக்குமா. அது பாருங்க, மொத்தமா கொடுத்தாலும் தனித்தனியா கொடு. அப்புறம் கீழே மழை போட்டுக்காது. 6 மணி நேரம் மடிச்சோம். சொன்னேன் இது வைக்கிறதுக்கே ஃபுல்லா ஆக்சுவலாக எல்லாரும் இந்த போகிக்கு வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வேலையை. நாங்கள் அப்போலாம் இல்லை. இப்போ தான் வீட்டில் இருக்கவங்க திட்டு வாங்கிட்டு வேலையை பண்ணிட்டு இருக்கோம். என் தங்கச்சி உஷாராக இருக்காங்க, ரொம்ப உஷாராக இருக்கா. எவ்வளோ அழகாக மடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. காலையில் எரிஞ்சு பண்ணணும், தூங்கக்கூடாது. என்ன காலையில் எழுந்து பண்ணணும் இல்லை, காலையில் எரிஞ்சு பண்ணணுமா? எழுந்து தான் சொன்னேன். இல்லையோ இல்லை, கேப்பில் வந்து போன போகிக்கெலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப பேசாத இப்போ பேசு. சரி பேசு. போன போகிக்கெலாம் என்ன பண்ணாங்கன்னா, இவதான் என்னடி உனக்கு ப்ளவுஸு இந்த வயசுல? ஏங்க ப்ளவுஸ் இந்த வயசுல இல்லாம காலேஜ் படிக்கிறாங்க. நான் இவ்வளோ வச்சிருக்க பாருங்க. போன போகிக்கெலாம் வந்து எங்கள் அப்பா இதுதான் சொன்னார், பழைய துணியாக இருந்தால் போட்டுருமான்னு. நானும் தலையாட்டிப்பேன். அவங்க போனதுக்கப்புறம் எல்லா துணியும் போட்டு துணியாக எடுத்துகிட்டு வந்து சைடில் வந்து வச்சுப்பேன். ஏன் பண்ணுவேன்னு கேட்டால், அது ஒரு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இப்படி தான் இருக்கும். போடவே மனசு வராது. இது குட்டி வயசில் போட்ட ட்ரெஸ் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போட்டு போவோம் அப்படின்ட்டு. அது எனக்கு கன்ஃபார்ம். அது அப்படியே 2 வருஷம் கழிச்சு எப்படி முன்னோன்னு போய்க்கு போக தான் போகுது. அதையும் நான் எடுத்து வச்சிருவேன் மறுபடியும். ஆனால் இந்த வாட்டி அப்படிலாம் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
இந்த ரூம் வேறு க்ளீன் பண்ணணுமா? ஆமாம், ரூம் க்ளீன் பண்ணணும், கிச்சனை க்ளீன் பண்ணணுமா, நீ மேலே வேறு க்ளீன் பண்ணணும். இன்னும் இந்த மொட்டை மாடிலேருந்து ஃபுல் ஸ்டெப்பையும் வந்து மாப்போட வேறு சொல்லிட்டாங்க. அக்கௌண்டன்ஸ் ஹோம்ஒர்க் வேறு கொடுத்துக்குறாங்க. அக்கௌண்டன்ஸ் ஹோம்ஒர்க் முடியவே நாளைக்கு போனால் கழி வெளி ஊற்றுவோம். மேலே ஃபங்க்ஷனுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் வந்து போட்டாச்சுங்க. கொஞ்சம் க்ளீன் பண்ணி இப்போப்பெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. இது வந்து ரெகுலர் யூஸுக்கு ப்ளஸ் காலேஜ் ட்ரெஸ் தான் ஏகப்பட்டது இருக்குது. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதை பர்ஃபெக்டாக வைக்கணும். என் தங்கச்சி பாருங்கள் மார்னிங் பண்ணிட்டான். இந்த புக்கெல்லாம் தேவையில்லாத புக்கெல்லாம் இருக்குது. இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். பண்ணலாம். கீழே இறக்கி போடுறீங்க எல்லாத்தையும். இப்போல்லாம் தான் போடு. இது எவ்வளோ சென்டிமெண்டல் ட்ரெஸ் அடியில் வச்சுருக்குன்னு தெரில. இதெல்லாம் வந்து தெரியாத மாதிரி உள்ளே மறைச்சி வச்சுருவேன். அதெல்லாம் நான் எடுக்க தான் தெரியும். இங்கே பாருங்கள் அழகாக அப்படியே மடிச்சு இருக்கலாம், யூஸ் பண்ணாமல் இருக்கும். அப்படி எப்படா இந்த மாதிரி க்ளீன் பண்ணும் போது தான் நம்மளாம் இந்த ட்ரெஸ் வச்சுருக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வரும். இதெல்லாம் பாருங்கள், நல்லா பாருங்கள், இப்போ தான் இருக்குது. இதெல்லாம் நான் எங்கே போச்சுன்னு தேடிட்டு இருந்தேன் ட்ரெஸ். இதெல்லாம் அப்படியே வச்சுருவோம், நானும் மடிக்க முடியாது. தாங்க என் தங்கச்சிக்கிட்ட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஐயா ஜாதி. அதெல்லாம் என்ன ட்ரெஸ்ன்னு தெரியாமல் அப்படி வைக்கிற? எல்லாமே தேவையான ட்ரெஸ் தான். மேலே வச்சுருவோமா? நான் எப்போ வாங்கின சாரின்னு தெரில. எங்கள் அம்மா எப்போ வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரில. அந்த சாரிலாம் வருதுங்க. மேலே ஓரமாக வச்சிடும். A few moments later. இப்போவே கண்ணை கட்டுது, என்னால் முடியல காயத்ரி. இன்னும் பாதி வேலை கூட முடியலங்க. நான் காலேருந்து பண்ணிட்டுருக்கேன். காலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். எழுப்பணும். ஆமாம், ஐயோ அலாரம் 3 மணிக்கெலாம் அஞ்சிச்சு. பாருங்களேன், அவருக்கு வாயில் வர மாட்டேங்குது. அரிஞ்சிச்சு 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 அடிச்சிருச்சு. சொல்லணும், தெளிவாக சொல்லணும். சரி ஓகேங்க, மடிக்கலாம். நிறைய பேர் வந்து எங்கள் வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன்னா ரெகுலராக போட முடியல அப்படின்னு இன்ஸ்டாலலாம் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 2-3 பேர். ஏன் அப்படின்னா எக்ஸாம் வந்துச்சுங்க, என்னால் கான்சன்ட்ரேட் வந்து அதில் பண்ண முடியல. சரி எக்ஸாமும் முக்கியம். நான் வந்து ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதே படிப்புக்காக யூடியூப்புக்காக படிப்பையும் அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதனால தான் வந்து நான் ஃபீவராக இருக்கும்போது கூட நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்ருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த ஒரு 1 வீக்கு ஃபுல்லாக வரல வீடியோ. ஏன்னா கொஞ்சம் வந்து முழுசாக வந்து அதாவது வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அந்த மாதிரி போக போக வந்து கொஞ்சம் ஸ்டடீஸும் கொஞ்சம் ஹையராக ஆகிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அதனால் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் வந்து அது மேலே கொஞ்சம் போயிடுச்சு. நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க. சாரி நான் இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்துடும். அருணா இன்னைக்கு இப்போ என்ன விஷயம் பேசிகிட்டு இருக்கேன், பிக் பாஸ் பற்றி. பவித்ரா எல்லாம் அருண் போயிட்டான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான்லாம் போட மாட்டேங்க. ஃபஸ்ட்டு இந்த டிஷர்ட் எடுத்துக்கோ. நம்மளுக்கு வந்து குட்டி வயசுலேருந்தே இந்த பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு பழக்கப்படி விட்டாங்க வீட்டில். எஸ், அதனால் நம்மளுக்கு வந்து இந்த இதாக கம்ஃபர்ட்டாக இருக்குது எனக்கு. போய்ட்டு இருக்க டைம்லேயே வந்து வீடு இந்த மேலே இருக்கிறது டஸ்ட்டு எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. எங்கள் ரூம் மட்டும் தான் இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. அப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. அதை வந்து இன்றைக்கி நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டேன். எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து நான் 1 வீக் முன்னாடியே வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இந்த வீக் ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணாத, காலேஜ் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, நான் சண்டேயில் அந்த ஒரு நாள் உனக்கு ஃபுல்லாகத்தே நான் முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ற கட்டாயத்தினால நான் பண்ணிகிட்ருக்கேன். நானும் மாட்டணும் கூட சொன்னேன். ஆமாம், அஃப்கோர்ஸ் என் தங்கச்சி வேலை வந்து மாட்டிக்கிட்டேன். கடை ஓடிட்டுருக்கணும். ஹெல்ப் வேணும்லங்க. ஒரு ஆள் தனியாக மட்டும் பண்ண முடியுமா? பண்ணணுங்க. நான் பண்ணலையாங்க காலைல. இங்கே பெண்ணே பண்ணும் போதும். ஏன் கொஞ்சம் பாராட்டி பேச விட மாட்டுறாங்க என் தங்கச்சி. ஐயோ, அவன் ஹெல்ப் பண்ணலாம்ல, தப்பு இல்லை. ஏன்னா பெரியவங்க, வயசாகிடுச்சு, அவங்களுக்கு அப்புறம் வந்து நம்ம தான் அதுக்கப்புறம் எல்லாமே. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நான் வந்து ஃபேக்ட் தாங்க சொல்கிறோம். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸும் வந்து நம்ம ஏஜில் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து கொஞ்சம் க்ரோ அப் ஆகிட்டாங்க. அவங்களுக்காக இப்போ நம்ம வந்திருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம பண்ணி தான் ஆகணும். ரொம்ப புலவி மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்ல வேணாம். உண்மையை தாங்க சொல்கிறேன். இதுக்கே டயர்ட் ஆகிடுச்சிங்க. மார்னிங் டீ குடிச்சோம், அவ்வளோதான். மணி இப்போ 12 ஆகிடுச்சு. இன்னும் டிஃபன் சாப்பிடல. சாப்பிட்றியா பேசாமல்? சாப்பிட்டு வந்துடுறியா? என் தங்கச்சி தான் பாவம், காலேருந்து அவள் வேலை செஞ்சிட்ருக்கா. நான் இப்போ தான் எழுந்து வந்தேன். ஸோ எனக்கு ஒன்றும் அவ்வளோ இல்லை. தங்கச்சி பாவம் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். என் ஜாக்கெட் விட்டியா?
அவள் எப்படி இருக்காரு பாருங்களேன் கொஞ்சம். அம்மா இங்கே பாரு, அது என் துணி, என் குழந்தை என் துணியை மடிக்குது. குட் தங்கச்சி, இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு சண்டை வராது. எப்போ தங்கச்சிங்களுக்கு அக்கா பேசும்போது தான் பேசுறது இது. உனக்கு தான் பேச வராது இல்லை, விட்டுரு. நாளைக்குள்ள சொல்லிடுவா என் தங்கச்சி. தங்கச்சிங்கச்சி அக்கா அவ்வளோதான். ஈவினிங் கூட நான் போட்டுறேன், எடிட் பண்ணி நான் போட்டுறேன். முடிஞ்ச வரை என் வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஈவினிங் ஒரு 2 hours உட்காந்து எடிட்டிங் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தனியாக உட்காந்துட்டு ஈவினிங்குள்ளே முடிஞ்ச வரை நான் எடிட் பண்ணி நான் போடுறேன். அப்படின்னா மார்னிங் நாளைக்கு வந்துடும் வீடியோ. ப்ராபப்ளி இன்றைக்கி நான் போட ட்ரை பண்ணுறேன். வரலன்னா கோச்சிக்காதீங்க, போட ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அது வந்துச்சுன்னா ஒரு பாப்பாங்க, ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு வந்து 10th இல்லாமல் 9th படிக்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ வந்து நம்ம ஒன்றும் பெருசாக இன்னும் வீடியோ போடலை, குட்டி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஷார்ட்ஸ் அப்போ சின்ன சின்ன வீடியோ தான் போடுறோம். அந்த சின்ன பொண்ணு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறா, அது மாதிரி இன்ஸ்டாவில் வந்து அக்கா சேனல் நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க, நானும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, யார் வேணாலும் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம இந்த யூடியூப் சேனலுக்கெல்லாம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. நான் பாப்பாக்கிட்ட சொன்னது என்னடானா, படிங்க, படிச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு செட்டில் மைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி வரும் இல்லையா, அப்போ நீங்கள் வரும்போது உங்களால் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்க முடியும்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த வீடியோலாம் வந்து நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னா அப்படியே அப்டேட் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுற முடியாது, எடிட் பண்ணணும், எடிட் பண்ணுற வேலை இருக்குது, அதுக்கெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் படிடான்னு சொன்னேன். வீடியோ பாப்பா நீ இந்த வீடியோ பார்த்துட்டுனா அதான் நான் மட்டும் சொல்கிறேன், வீடியோ நீங்கள் கொஞ்சம் படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு காலேஜ் அந்த மாதிரி ஏஜ் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்காக ஒரு இது தோணும், ஓகே இந்த டைம் இதை பண்ணலாமா, ஓகே இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சாப்பிட வந்துருக்கோங்க, பாட்டி வா சாப்பிட டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாவம். சாப்பிட்லாம், சாப்பாடு இருக்குது, சாப்பிட்ருவோம். சிக்கன் வாங்கியாச்சு, நம்ம பாட்டியில் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம சும்மா இருக்க போகிறதில்ல, நம்ம வேலையை அகெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, இந்த படிக்கட்டு எல்லாம் மாப் போட்டு க்ளீன் பண்ண போகிறோம். மாப் போட்டு சரி வாங்க போ. கோ கோ. ஹெவி ஒர்க்கு தான் காயத்ரி. இன்னைக்கு தான் நீ தூங்குறதுக்கு அர்த்தம் இருக்கும். நல்லா நாளைக்கு காலை 10 மணி நான் 11 மணி வரைக்கும் தூங்கு. என்ன பண்ணுற அவ? க்ளீன் பண்ண சொன்னா உட்காந்து விளையாடிட்டுருக்கா. ஐயோ காயு, காயு என்ன பண்ணுறீங்க? டைம் என்னாச்சுன்னு தெரியும்ல? ஏந்திரு. வா வா. மேடம் இதை பண்ணுறாங்க. மேடம் கொஞ்சம் யூட்டர்ன் பண்ணலாம். என்ன பண்ணுறீங்க? எதுக்கு அந்த ப்ளூடூத் கொஞ்சம் சொல்லலாமே. இப்போ என் தங்கச்சி வேலை சீக்கிரம் போயிடுவாங்க, உங்கள் கூட தான் நான் கொண்டாடு இருப்பேன். உங்களையும் கட் பண்ணிட்டேன்னா இந்த ப்ளூடூத் தான் பாட்டு கேட்க உதவும். மூக்கள் இச்சி அதனால தான். எங்கள் அக்காவை நான் கிவ் அவே பண்ண ஒரு ஆப்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். யாருக்குலாம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அக்காவை நான் கிவ் அவே கொடுத்துட்றேன். ஏய் இப்படிலாம் சொல்லக்கூடாது. எஸ் கிவ் அவே. கிவ் அவே சிஸ்டர் சேலஞ்சு ஒன்று பண்ணும்போது கிவ் அவே நான் தரேன். ₹1 கூட வேணாம். ஏய் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிவ் அவே. என் வேல்யூ அவ்வளோதானா? எஸ். என் வேல்யூ அவ்வளோதானா? சரி நீ வேலை பண்ணு, பேசிட்டே இருப்பேன், நான் கீழே வேலை பார்க்குறேன். பாய். மேலே இருந்து மாப் போட்டு வந்துட்டாங்க. இந்த பில்டிங் முடிக்க போகிறோம். முடிச்சு வாங்குது.
மோப்பிங் வேலை முடிஞ்சு இப்போ வந்து நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணலாம். சொன்னேன் இல்லையா இன்னைக்கு இது வந்து சண்டே கிடையாது சண்டே அப்படின்ட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி என் தங்கச்சி பண்ணிட்டா. மாப் போட்டு நான் கரெக்டாக என் கீழே வரேன். வந்துட்டு சரி என்ன தான் க்ளீன் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு பார்க்கலான்னு பார்த்தா பண்ணியிருக்காங்க. நான்லாம் குறைய சொல்ல மாட்டேன், பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கேன். நான் வரத்துக்குள்ளே என் ட்ரெஸ்லாம் அடுக்கி வச்சுட்டான். என்ன மிஸ்டேக் பண்ணிட்டான்னா ரெகுலர் யூஸ் ட்ரெஸ்ஸு வந்து பின்னாடி வச்சிட்டான். நான் ஃபங்க்ஷனுக்கு போகிற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து முன்னாடி வச்சிட்டான். அங்கே ஃபங்க்ஷன் டெய்லி அங்கே நான் போகிறேன். க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னோடய குட்டி வயசு ஃபோட்டோலாம் எனக்கு கச்சிதுங்க. அழகாக மொட்டை அடிச்சு காது குத்தும் போது அதெல்லாம் கச்சிது. க்யூட்டாக தான் இருக்கேன். இதெல்லாம் நான் பார்த்தது தான் இந்த ஃபோட்டோலாம். ஆனால் என்னைக்காவது ரொம்ப நாள் கழிச்சு இந்த க்ளீன் பண்ணுறப்போ கையில் மாட்டும் பார்த்தீங்களா, அப்போ பார்க்கும்போது அப்படியே உட்காந்துரும். நம்ம இன்னொன்று வரணும் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துருவோம். சரிங்க, நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. நம்ம பாட்டி மாவை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்ப் பண்ணீங்களா? பண்ணுவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அவங்க கீழே வச்சுட்டாங்க. இப்போ இதை க்ளீன் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த அவுட்புட் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு இது மேலே இந்த டெயில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடம் ஃபுல்லாக இதுவாக இருக்குது. இந்த இடம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே இருக்க இதெல்லாம் வந்து அழகாக அடுக்கி வச்சிடணும். அடுக்கி வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டு. ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க ஒட்டையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு வந்து இந்த கச்சீஃப் மஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி இருக்குங்க. டஸ்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு வந்தாலே தும்பல் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம மூஞ்சி மட்டும் முடிக்கலாம். சரி, ஓகே. நான் பேசி கேட்குதா? மேலே ஏறிடுவோம். ஓகே, மேலே ஏறியாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஒட்டையெல்லாம் அழிக்கணும். எங்கள் அக்கா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் இருங்க. அவள் ஏதோ க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறா. அவள் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம். டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க மேடம். மேடம் என்ன பண்ணுறீங்க? இதுதான் க்ளீன் பண்ணுறதா? எவ்வளோச்சும் ஒர்க் ஏதாச்சும் அட்மோஸ்ட் முடிச்சிருக்கா? ஏதோ முடிஞ்ச மாதிரியும் தெரியல. பாட்டு மட்டும் தான் பாடுற மாதிரி இருக்கு. சரி சரிங்க, முடிங்க. எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். முடியலங்க. இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னே தெரில. நான் எப்பயும் வீடியோ எடிட் பண்ணி போகிறேன்னு சொன்னால் ஆனால் டைம் ஆயிடுச்சு. ரத்தக்காவெல்லாம் வாங்குதுங்க. ரத்தக்காவை வாங்கிடுச்சு. எங்கே அறுத்துக்கிட்டேன்னு தெரில. பரவாயில்ல, வேலையில் இதெல்லாம் சகஜம் தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டப்புன்னு முடிச்சு டப்பு வீடியோ போடுவோங்க. ஐயோ வேறு ரொம்ப டயர்ட் ஆகி போச்சுங்க. மூச்சு வாங்குது. மூச்சு முடிக்கலாம் சீக்கிரம் முடிக்கிறோம். மேலே நம்ம டேஸ்ட்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃப்ளோருக்கு வந்தாச்சு. பாட்டி ஒரு பக்கம் தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கப்புலாம் வந்து கழுவிட்டு கோத்துட்டு இருக்காங்க. கப்புலாம் வெரி குட் கீப் இட் அப். என் தங்கச்சி வேலையை முடிச்சிட்டாளாயா? என் தங்கச்சி என்ன பண்ணுறா? ஓ, மேடம் குளிக்க போயிட்டாங்க. ஓ மை காட், ரூம் மாற்றிட்டாங்க. அவ்வளோதான். ரூம் வந்து செட்டில், க்ளீன், சூப்பர். ரூம் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. நல்ல பிள்ளை. ஆனா அக்கா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னா? மணி பிளான்ட் வச்சோன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நிஜமாவே. கிச்சனில் நாங்கள் வீட்டில் வந்து அங்கங்கே ஒரு இடத்துல வந்து நாங்கள் மணி பிளான்ட் வச்சுருப்போம். மணி பிளான்ட் கூட மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெட்டான லீஃப்லாம் வந்து உடச்சிடணும். உடச்சி விட்டீங்கன்னா அது மற்ற லீஃப்ஸ் வந்து பாதிக்காது. வேறு இருக்கா? நிறைய இருக்குது மணி பிளான்ட். நான் வச்சு பண்ணிட்டேன். பிளான்ட் இங்கே இருக்குது, மணியை காணும். ஸோ இப்போ தான் உன்னை பற்றி பெருமையாக பேசினேன். அவ்வளோதாங்க, சுற்றி கட்டுறா. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் பக்கா
ஸ்டவ் முடிஞ்சு சாமான் ஒத்தைக்கணும் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே தண்ணி எண்ணெய் தூக்கி வச்சுக்கோம். தண்ணி கேன் தான் மெயின். ஓகே இதோட வீடு முடிச்சுக்கலாமா? என் தங்கச்சி ஃப்ரேமில் வரலன்னா எப்படி? காலையிலேருந்து எங்கள் கூட நீங்கள் இருந்துட்டீங்க, நாங்கள் அப்படி நம்புகிறோம். ஏன்னா நான் க்ளீன் பண்ண சில வீடியோலாம் காட்டிக்க முடியாது. பிகாஸ் கேமராமேன் இவங்க வந்து ஒரு மூணில் இருந்தாங்க, நான் ஒரு மூணில் இருந்தேன். ஸோ வந்து க்ளீன் பண்ணதை வந்து சரியாக காட்ட முடியல. அங்கங்கே ஒரு ஷார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மேடம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. நான் போய் குளிக்கணும். கண்ணு மூஞ்சிலாம் கண்ணில் ஒரு மாதிரி இருக்குது. போய் குளிக்கணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அண்ட் தென் ஓகே நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே அட்வான்ஸ் ஹாப்பி போகி எல்லாருக்கும். ஹாப்பி போகி. ஹாய்.